லால்பக் அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான மலையாள த்ரில்லர் படத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்குது. ஒரே ஒரு நபர் இறந்து போகிறாரு. அந்த நபருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன, எதனால் இறந்தார் அப்படிங்கிற முடிச்சுகள் எல்லாத்தையும் அவிழ்க்கும் போது ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்தது. இந்த படத்தோட முழு கதையை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிறமொழி படங்களுடைய கதைகளை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்கலாம். நான் தான் ப்ரொடியூசர் நினச்சிக்கோ பீட்டர். நல்லா ஓடுற மாதிரி ஒரு கதை சொல்லணும். படத்தோட ஆரம்பத்தில் ஹீரோயின் ஏதோ குழப்பத்தோட ஒரு டைரி எழுதிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ஒரு இன்வெஸ்டிகேஷனை காட்டிட்டு இருக்காங்க. நிறைய பேரை கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நபர் இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி. போஸ்ட்மார்ட்டம் பண்ற இடத்துல டாக்டர் இவரோட உடம்ப பார்த்தா இவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. மொத்தமான ரிப்போர்ட்டை கொடுக்கும் போதே இவரோட கல்லீரல்ல ஏதோ பிரச்சனை இருந்திருக்கு. இன்னும் ரிப்போர்ட் ஃபுல்லா கொடுக்கல, நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த பக்கம் இறந்து போன டாம் அப்படிங்கிற நபரோட ஒய்ஃபை காட்டுறாங்க. அவங்க தான் நம்ம ஹீரோயின். அவங்க கிட்ட விசாரிக்க போறாங்க. சொல்லுங்க, உங்களோட ஹஸ்பண்ட் பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்க, இவங்களோட குடும்பம் ரொம்பவே சின்ன குடும்பம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப், ஒரு குழந்தை இருக்காங்க. ஹஸ்பண்ட் ஐடி கம்பெனில நிறைய சம்பளம் வாங்கிட்டு அடுத்த போஸ்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நல்ல அன்பான குடும்பம், சாதாரணமா போய்கிட்டு இருந்தது. இறந்த அன்னைக்கு நைட் வந்து அவங்க பொண்ணோட பர்த்டே பார்ட்டி இருந்திருக்கு. அவங்களோட கொலீக்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்திருக்காங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டிலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒய்ஃப் பெட்ரூம்லயும் ஹஸ்பண்ட் ஹால்ல இருக்கக்கூடிய சோஃபாலையும் தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில வேலைக்கார லேடி ஸ்பேர் கீ வச்சு வீட்டை திறந்து உள்ள வந்து பார்த்தா அங்கங்க நிறைய பாட்டில்ஸ் அது இதுன்னு கிடக்குது. இது எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இருக்க கேப்ல ஹீரோயின் எழுந்து வந்துடுறாங்க. ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஹஸ்பண்ட் இன்னுமே எந்திரிக்கல, ரொம்ப நேரம் தூங்குறாரு அப்படின்ட்டு டாம் எந்திரி அப்படிங்கிற மாதிரி எழுப்ப போறாங்க. அப்பதான் தெரியுது அவரோட உடம்புல எந்த அசைவும் இல்லை, அவர் உயிர் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. வேலைக்கார லேடியை உடனே கூப்பிட்டு போலீஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். பார்ட்டிக்கு யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாடிக்காரன் ஒருத்தர் இருக்கான். அவன் டாமுக்கு ரொம்பவே ஃப்ரெண்டாக இருக்கான். அவனுக்கு எந்த ஹெல்ப்னாலும் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருக்கான். அப்புறம் ஒரு டாக்டர், ரீசெண்டாக தான் இவங்க ஃப்ரெண்டாக இருக்காங்க. ஒரு வருஷமாக இந்த மாதிரி பார்ட்டிக்கெலாம் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க இவங்க வீட்டுக்கு. நவீன், பிரியா அப்படிங்கிற ஒரு கப்பல் இருக்காங்க. நவீன் வந்து டாம் கூட ஒர்க் பண்ணுற கொலீகு. நவீனோட ஒய்ஃப் பிரியா, அவங்க வந்து இந்த ஃபேமிலியோட ரொம்பவே க்ளோஸ் ஆகிட்டாங்க இந்த மாதிரி பார்ட்டிக்கு வர்றது போகிறதுனால. அதுக்கப்புறம் டாமோட பாஸ் வந்து எப்பவுமே சிரிச்ச முகமா இருப்பாரு. அவர் நல்லா காமெடியா பேசிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹீரோயின் சிரிக்கிறாங்க. இதை கவனிக்கிற போலீஸ், இவரை பத்தி சொல்லும்போது மட்டும் உங்க முகத்துல தனி சிரிப்பு வருது அப்படின்னு கேட்கறாங்க. அவர் ரொம்ப சாதுவான, சந்தோஷமான கேரக்டர், அதனால எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த கேஸ்ல வேற ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி போலீஸ் அனுப்பி வைக்கிறாரு. வீட்டுக்கு போற ஹீரோயின் டாம நினைச்சு தன்னோட தனிமையை உணர்றாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல ஒரு அரிய வகை விஷம் தான் இவர் குடிச்சு இறந்திருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த விஷத்தை எந்த கடையிலையும் வாங்கல, புதுசா உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் தெரிய வருது. இப்ப போலீஸ் 2 பேர் உட்காந்து இந்த விஷயத்தை பத்தி பேசிக்கிறாங்க. இந்த விஷயத்தை யாராவது இவர் கொடுத்திருக்காங்களா, இல்ல இவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரா அப்படிங்கிற மாதிரி பேச போக, இந்த போலீஸ் ஆபீசர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கண்டிப்பா அவன் வந்து தற்கொலை பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது. பொண்ணோட பர்த்டே அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமான நாள், அன்னைக்கு போய் தற்கொலை பட்டி இறந்துட்டா, என்னோட பர்த்டேல இறந்துட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்த மாதிரி இருக்கும். அதனால கண்டிப்பா அவன் வந்து தற்கொலை பண்ணிக்கல, மர்டர் தான் பண்ணியிருக்கான். யார் பண்ணா அப்படிங்கறத நம்ம இப்ப கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இப்ப நவீன், பிரியா அந்த கப்பலை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. நவீன் சொல்றான், ஃபுட் எல்லாருக்கும் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனா டாம் மட்டும் அந்த ஃபுட்டை சாப்பிடல. ஏன்னா அவனுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால அவன் மட்டும் தனியா ஃபுட் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தான். அது ஸ்விக்கில இருந்து வந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. டாம் வந்து அன்னைக்கு நிறைய குடிச்சிட்டு இருந்தான். குடிக்க போறதுனால டாமோட ஒய்ஃப் வந்து, குடிக்காத, உன் உடம்புல ஏற்கனவே பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல போக, என்னையா தடுக்கிற அப்படின்னு சொல்லி எங்க எல்லாரும் முன்னாடியும் டாம் அவனோட ஒய்ஃபை கன்னத்திலே ஓங்கி பலார்னு அடிச்சுட்டான். அது எங்க எல்லாருக்குமே கொஞ்சம் தர்ம சங்கடமான விஷயமா இருந்தது. அடுத்து தாடிக்காரனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. தாடிக்காரன் என்ன சொல்றான் அப்படின்னா, அன்னைக்கு டாம் அவனோட ஒய்ஃப் அடிச்சது சுத்தமா பிடிக்கவே கிடையாது, எனக்கு ரொம்ப கோவம் வந்தது, இந்த மாதிரி பண்றவங்கள எனக்கு சுத்தமா பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இது போக வேற ஏதாவது நடந்ததா அப்படின்னு கேட்க, நவீனோட ஒய்ஃப் பிரியாவும் டாமும் 30 நிமிஷத்துக்கு மேல தனியா பால்கனி நின்று பேசிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன பேசினாங்க அப்படிங்கறது கேட்கவே இல்லை, ஆனா ஒரு 30 நிமிஷம் பேசினாங்க. இங்க நடக்கிற விஷயம்லாம் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்தது. சரி, கீழே போய் ஒரு தம் அடிச்சுட்டு வருமே அப்படின்னு கீழே போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அடுத்து பிரியாவை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அவன் இறந்த அன்னைக்கு நைட்டு நீங்க 2 பேரும் 30 நிமிஷத்துக்கு மேல பேசியிருக்கீங்க, அப்படி என்ன பேசுனீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, பிரியா சொல்றா, டாம் கிட்ட நான் வந்து உன்னோட ஒய்ஃபை இப்படி எல்லாரும் முன்னாடி அடிக்கிறது வந்து ரொம்ப அநாகரிகமான விஷயமா இருக்கு, உன் ஒய்ஃப் கிட்ட பக்குவமா நடந்துக்கோ அப்படிங்கறதான் பேசினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, போலீஸ்காரரோ இந்த கதையெல்லாம் என்கிட்ட விடாத, உண்மை என்ன அப்படிங்கறத மட்டும் சொல்லு, இல்ல விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சு என்ன விஷயங்கிறத கலந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி மிரட்ட, பிரியா இருந்துட்டு சரி நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம்
விஷயத்த சொல்றா. நவீன் பிரியா கப்புலும் டாமும் அவனோட ஒய்ஃபும் ஒன்னா ஜாகிங் போறது, எக்ஸசைஸ் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்படி எக்ஸசைஸ்க்காகவும் ஜாகிங்காகவும் டெய்லியும் நாங்க கப்புலா போவோம். இப்படி போற டைம்ல தான் என்னோட ஹஸ்பண்ட் நவீனுக்கு நிறைய ஒர்க் இருக்கிறதுனாலையும் டாமோட ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனாலையும் இந்த எக்ஸசைஸ்ல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு நானும் டாமும் தான் சேர்ந்து எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இந்த எக்ஸசைஸ்க்குள்ளார எங்களுக்குள்ளார ஒரு அஃபேர் உருவாச்சு. இந்த அஃபேரில் நாங்கள் 2 பேருமே நல்லா க்ளோஸாகவே இருந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்கிறா. டாமோட வீட்டில் சர்ச் பண்ணதில் ஒரு அரிய வகை மாத்திரை கிடைக்குது. இந்த மாத்திரை என்ன அப்படின்னு ஹீரோயின்கிட்ட கேட்க, ஹீரோயின் வந்து அதை நான் தான் யூஸ் பண்ணுறேன், எனக்கு அடிக்கடி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த மாத்திரையை யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாத்திரை என்ன அப்படிங்கிறத ஒரு டாக்டர்கிட்ட கொடுத்து விசாரிக்கும் போது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும்போது இந்த மாத்திரையை யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாத்திரையை யூஸ் பண்ணுறவங்க அப்பப்போ திடீர்னு சிரிப்பாங்க, அப்புறமேட்டு சோகமா இருப்பாங்க, அடிக்கடி மூட் ஷிஃப்ட்ஸ் வந்து அவங்களுக்கு நடந்துட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க டாக்டர். மறுபடியும் ஹீரோயின்ட்ட சில விஷயங்களை விசாரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போறாங்க. பிரியாவுக்கும் டாமுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு இல்லையா, இந்த தொடர்பு பத்தி ஹீரோயினுக்கு தெரியுமா அப்படிங்கறத விசாரிக்கிறதுக்காக ஹீரோயின்ட்ட போய் விசாரிக்கிறாங்க. உங்க ஹஸ்பண்ட் யார் கூடயாவது தொடர்புல இருந்தாரா, இந்த விஷயம் ஏதாவது உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க போக ஹீரோயினுக்கு டக்குன்னு கோவம் வந்துடுது. என்னோட ஹஸ்பண்ட் கூட நான் எவ்வளோ அன்பா பழகிட்டு இருந்தேன், இந்த மாதிரி ஒரு கேவலமான கேள்வி கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி திடீர்னு பயங்கரமாக கோவப்பட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க பொண்ணு ஓடி வர அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சு அப்படியே முத்தம்லாம் கொடுத்து வித்தியாசமான முறையில் நடந்துக்கிறாங்க. அதாவது கோவமும் படுறாங்க, அப்புறமேட்டு சந்தோஷமாகவும் இருக்காங்க. இதெல்லாம் பார்க்குற போலீஸ்காரருக்கு அந்த மாத்திரையை இவ தான் எடுத்துக்கிறா போல அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த போலீஸ் ஆஃபீஸர் தன்னோட ஹையர் அஃபீஷியல்கிட்ட இந்த கேஸ் எந்த நிலவரத்தில் போயிட்டு இருக்கு அப்படின்னு பேசுறாரு. அதுல முக்கியமா யாரெல்லாம் சந்தேகப்படும்படியா நடந்திருக்காரு அப்படிங்கறத பத்தி தான் பேசுறாரு. ஆக்சுவலா இந்த கேஸ்ல அந்த பார்ட்டி முடிஞ்சதும் எல்லாரும் போயிடுறாங்க. அது வரைக்கும் டாம் வந்து நல்லா தான் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் படுத்து தூங்க போனவர் தான் இறந்துடுறாரு அப்படிங்கிறது இந்த கேஸோட ஸ்டடியில தெரிய வருது. யாரெல்லாம் இந்த குற்றவாளி அப்படின்னு இவர் சந்தேகப்படுறாரு அப்படின்னா, முதல்ல நவீன் பிரியா. நவீன் ஏன் சந்தேகப்படுறாரு அப்படின்னா, பிரியா டாம் கூட இருந்த அஃபேரை அவருக்கு தெரிஞ்சு அவர் கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணியிருக்கலாம். அப்படியும் இல்லைன்னா கடைசி லிஸ்ட்ல இருக்கிறது இந்த தாடிக்காரன். இந்த தாடிக்காரன் பொறுத்த வரைக்கும் எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை பப்ல டாம் வந்து குடிச்சிட்டு இருக்கும்போது அவனை போய் கன்வின்ஸ் பண்ணி வீட்டுக்கு கூட்டு போலாம் அப்படின்னு நினைச்சிருக்கான். ரொம்ப குடிக்காத அப்படின்னு அட்வைஸ் பண்றது பிடிக்காத டாம் தாடிக்காரனோட பர்சனல் லைஃப் பத்திலாம் பேசியிருக்கான். உங்க அம்மா ஓடி போனவ தானே அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்ல, தாடிக்காரன் இதை வச்சு பழி வாங்குறதுக்காக கொலை பண்ணிருக்கலாம் அப்படின்னு ஒரு ஆங்கிள் போய்கிட்டு இருக்கு. இந்த விஷயத்த பேசிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போற நம்ம போலீஸ்காரருக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருது. இந்த ரிப்போர்ட்ல டாக்டர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, கொலைகாரன் டாம கொல்றதுக்காக டாமுக்காகவே ஒரு முக்கியமான ஒரு விஷத்தை உருவாக்கி இருக்கான். டாமுக்கு ஏற்கனவே கல்லீரல் பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு டைரக்டா கல்லீரலை அட்டாக் பண்ற மாதிரியான ஒரு கெமிக்கல் காம்போனன்ட்டை கலந்து உயிர் போகிறதுக்கான காம்போனன்ட்டையும் ரெண்டையும் சேர்த்து உருவாக்கியிருக்கான். புதுசா உருவாக்கப்பட்ட ஒரு விஷம் தான் இது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. சரி, இந்த கேங்லயே யாரா கெமிக்கல்ஸை வச்சுலாம் கொலை பண்றா அப்படிங்கிறத பத்தி யோசிச்சுக்கிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு இது வந்து தற்கொலை கிடையாது, கொலை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. யார் கொலை பண்ணா? இந்த கேங்ல இருக்க எல்லாருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சே அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்க, நம்ம தாடிக்காரனை கை காட்டுறாரு நம்ம போலீஸ்காரரு. தாடிக்காரனா? ஐயோ, அவன் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆச்சே, எனக்கும் ஃப்ரெண்டு, என் புருஷனுக்கும் ஃப்ரெண்டு, கண்டிப்பா அவன் பண்ணிருக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இல்ல கண்டுபிடிச்சிட்டோம் அவன் தான் அப்படிங்கிறத தீர்க்கமா சொல்றாரு போலீஸ்காரர். இப்ப தாடிக்காரனை இன்வெஸ்டிகேட் பண்றதை காட்டுறாங்க. நீ தானே பண்ண அப்படின்னு கேட்டவனையும் உடனே ஒத்துக்கிறான். என்னடா ஒத்துக்கிட்ட அப்படின்னு பார்த்தா அதுக்கு பின்னாடி அவன்கிட்ட ஒரு காரணம் இருக்கு. ஹீரோயின் என் கூட தான் என்னோட ஹாஸ்பிட்டல்ல தான் நர்ஸா வேலை செய்யறாங்க, நான் அதே பார்மசியில ஒர்க் பண்றேன். ஹீரோயினை பார்க்கும்போது ஓடி போன என்னோட அம்மா தான் ஞாபகம் வருவாங்க. என்னோட அம்மா ஓடி போறதுக்கு எங்க அப்பாவும் ஒரு காரணம். அடிக்கடி குடிச்சிட்டு வந்து எங்க அம்மாவை டார்ச்சர் பண்ணுவான். இதனால தான் எங்க அம்மா ஓடி போயிட்டாங்க. ஹீரோயினை பார்க்கும்போது என்னோட அம்மா நிலையில இருந்து தான் நான் யோசிச்சேன். ஹீரோயினை அடிக்கடி டார்ச்சர் பண்றது, குடிச்சிட்டு வர்றது, அடிக்கிறது, துன்புறுத்துறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பண்ணக்கூடிய டாம் கண்டிப்பா இவ்வளவு டிசர்வ் பண்ணல அப்படின்னு நான் யோசிச்சேன். அது மட்டும் இல்லாம அடிக்கடி ஹீரோயின் என்கிட்ட வந்து இந்த மாதிரி பண்றான் அந்த மாதிரி பண்றான் அப்படின்னு சொல்லும் போதும் யதார்த்தமா அவங்க வீட்டுக்கு போகும்போது அவன் பண்ற கொடுமைகள் எல்லாத்தையும் நான் பார்த்தேன். ஹீரோயின் ஒரு கட்டத்துக்கு மேல பொறுக்க முடியாம அவ தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தா. அதனாலதான் அவனை போட்டு தள்ளலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்காகவே பிரத்யேகமா இவனுக்காக உருவாக்கப்பட்டது தான் அந்த விஷம். அன்னைக்கு பர்த்டே பார்ட்டியில எல்லாரும் முன்னாடியும் அவளை அசிங்கப்படுத்தும் போது அடிச்சு அசிங்கப்படுத்தினா. இந்த அசிங்கப்படுத்துறது என்னாலேயே ஏத்துக்க முடியல. அதனாலதான் கீழே தம் அடிக்கிற மாதிரி போயிட்டு அந்த விஷத்தை எடுத்துட்டு வந்தேன். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சுகிபாயும் வர அந்த சாப்பாட்டுல அந்த விஷத்தை கலந்து அவனை போட்டு தள்ளிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்போ அவன் போனதுக்கு அப்புறம் என்னோட சாரா, அதாவது ஹீரோயின், சந்தோஷமா இருக்கா. இதை பார்க்கும்போது எனக்கு மன நிம்மதியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, போலீஸ்காரன் சி
இதை சொல்ல உனக்கு வெக்கமா இல்லை? உனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, ஒரு பொண்டாட்டி இருக்கா, அவளையெல்லாம் விட்டுட்டு இவளை பற்றி யோசிச்சுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இந்த இடத்துல தாடிக்காரன் அழுகிறான். இந்த விஷயத்தெல்லாம் ஹீரோயின் கிட்ட இப்படிதான் இவன் சொல்றாமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அட தாடிக்கார பையல, உன்னை ஒரு ஃப்ரெண்டா நினைச்சா இப்படி பண்ணிட்டியடா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கதறி அழுகிறா. இது ஏத்துக்கவே முடியல இவளால. சரி நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பொறுமையா கிளம்பி ஒரு ஆட்டோவில் ஏறுறாங்க. ஹீரோயினோட ஃபேஸ் ரியாக்ஷனை அப்படியே பொறுமையா காட்டினா ஹீரோயின் லைட்டா சிரிக்கிறாங்க. இங்க ஒரு பயங்கரமான ட்விஸ்ட். இங்கே கட் பண்ணா அவங்களோட வீட்டில் காட்டுறாங்க. ஹீரோயின் டாம் இறந்த அன்னைக்கு கல்யாண போட்டோவை பார்த்து சில விஷயங்கள் பேசுறாங்க. நீ சாக தகுதியானவன் தான், நான் உனக்கு எவ்வளவு உண்மையா இருந்தேன், எனக்கே நீ துரோகம் பண்ணிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல சில விஷயங்களை மாண்டேஜ்ல காட்டுறாங்க. மாலுக்கு அவுட்டிங்காக போயிருக்காங்க ஃபேமிலியோட. பொண்ணு கிறிஸ்மஸ் வேஷம் போட்டுக்கிட்டு விளையாட்டுலாம் காமிச்சிட்டு இருந்தா அதை கவனிக்காம அங்க இருக்க ஒரு பொண்ணையே பார்த்துக்கிட்டு இருப்பான். அந்த பொண்ணு கிட்ட போய் இன்ட்ரோ கொடுத்து அவகிட்ட பேசிக்கிட்டு தப்பான விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருப்பான் இந்த ஆளு. இது மட்டும் இல்லாம பிரியா நவீன் கப்புள் கூட இவங்க வெளியே அவுட்டிங் போயிருப்பாங்க. ஷாப்பிங் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துணி கடைக்கு போக ஹீரோயின் மட்டும் தனியா விட்டுட்டு பிரியா கூட டாம் வந்து தனியா சந்தோஷமா பேசிட்டு இருக்கிறத சிசிடிவி கேமரா மூலியமா ஹீரோயின் பாத்துருவா. என்ன பண்றாங்க அப்படின்னு போய் கிட்ட பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் தொட்டு பேசி இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் இவங்களுக்குள்ள இருக்க அஃபேரும் இவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. டாமோட போன்ல நிறைய பெண்களோட மெசேஜஸ் வந்துகிட்டே இருக்கு. அதெல்லாம் எடுத்து பார்த்தா ரொம்ப கேவலமா இருக்கு. ஒரு பொண்ணுங்க என்னென்னலாம் ஒரு ஆம்பளைக்கு அனுப்பக்கூடாதோ அதெல்லாம் அனுப்பி வச்சிருக்காங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்க போனா என் போன் எல்லாம் எடுக்காத, இது என்னோட பிரைவசி அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கான் இவன். எப்ப தன்னோட புருஷன் டாம் இந்த மாதிரிலாம் பேசிட்டானோ இதுக்கப்புறம் இவனை போட்டு தள்ளுறது தான் ஒரே வழி அப்படின்னு முடிவு பண்றா. இது நடுவில் வந்தவன் தான் இந்த தாடிக்காரன். இவனை வச்சு காய் நகர்த்தலாம் அப்படிங்கறதா என்னோட ஐடியா. இந்த மாதிரி பொண்டாட்டி பிள்ளைங்க இருந்தும் இன்னொரு பொண்ணை தேடி வரான் இல்லையா, இவனையும் ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படிங்கறதான் பிளான் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இதுக்காக தாடிக்காரன்ட்ட அப்பப்போ வந்து இவன் என்ன அடிக்கிறான், ரொம்ப டொமஸ்டிக் அபியூஸ் பண்றான் அப்படிங்கிற மாதிரியான பிம்பத்தை உருவாக்க ஆரம்பிச்சிருக்கா. குறிப்பா அவனை மென்டலா ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதையும் பண்ணியிருக்கான். ஏற்கனவே அவனுக்கு ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் சில பிரச்சனைகள் இருக்கும். குறிப்பாக நிறைய குடிக்கிறதுனால அவனோட சிறுமூளை பாதிக்கப்பட்டு அவன் நிறைய மாத்திரைகள் எடுத்துகிட்டு இருந்திருப்பான். போலீஸை ஏமாத்துறதுக்காக அவன் எடுத்துக்கிற மாத்திரையை அதே மாதிரி எடுத்துக்கிட்டு அவன் எப்படி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கானோ அதே மாதிரி நடந்துக்க ஆரம்பிக்கிறா ஹீரோயின். இந்த பக்கம் நம்ம தாடிக்காரனை ஏமாற்றி கொலை பண்ண வைக்கிறதுக்காக அடிக்கடி அடிக்கிறான், இங்கே பாரு காயம் அப்படின்னு அவளே கீறிக்கிட்டு இந்த மாதிரியான விஷயங்களும் பண்ண ஆரம்பிக்கிறா. கரெக்டாக பர்த்டே அன்னைக்கு இதுக்கான வாய்ப்பை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கா. டாமுக்கு அன்னைக்கு குடிக்கிற மைண்ட் செட் இருக்காது. சும்மா அந்த பாட்டில் எடுத்து தான் அந்த பக்கம் வைக்க போவான். எது குடிக்கிற அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் முன்னாடியும் கத்துவா. அது மட்டும் இல்லாம டாம் கிட்ட போய் எதுக்கு எப்ப பாரு ஒரு பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டே இருக்க அப்படி இப்படின்னு அவனோட ஈகோவை டச் பண்ற மாதிரி எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்திட்டே இருப்பா. இதை பொறுக்க முடியாம ஒரு கட்டத்துல குடிக்காத அப்படின்னு சொன்னவனையும் ஓங்கி பலாருன்னு அடிச்சிருவான். தாடிக்காரன் இதை பார்த்து ஓவர் எமோஷனல் ஆகி கீழ இருந்து விஷம் எடுத்துட்டு வந்து ஸ்விக்கில இருந்த அந்த டிஷ் மேல ஊத்தி விட்டுருவான். கடைசியில ஹீரோயினோட பிளான் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிடும். இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த ஹீரோயின் பண்ணது சரியா தப்பா, இப்படி ஒரு ஹஸ்பண்ட் இருந்தா இந்த மாதிரியான ஒரு செயலை செய்யறது கரெக்டா அப்படிங்கறத கரெக்டா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான படங்களை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.